ಮುಷಿಯವಾಗನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அன்பான கடவுளர் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம். இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதை மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்றேறக்குறைய ஒரு வருஷம், ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம், இதுக்கு அடுத்தது சனி பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய எப்போதுமே 2.5 வருஷம் வரும். ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனி பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. சரி, எதுக்குனால இந்த மாதிரி 3 வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன், அதாவது வக்ர நிலை அடைகிறது. வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல். இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி. அந்த நல சக்கரவர்த்தியையே ஒரு 7.5 வினாழிக ஜலத்தில் முக்கி பலன் கண்டவர். அவரை போல கொடுப்பவரும் கிடையாது, அவரை போல கெடுப்பவரும் கிடையாது. அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் 9 கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல. ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன். அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன். இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் சற்றேறக்குறைய 3 வருஷம் இருக்கிறாரு. மார்ச் 2026 வரலும் இருக்கார். சரி, இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் வக்ர நிலையை அடைகிறாரு. வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது, ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர். ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார், ஒரு சில சமயம் 2 நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரம் ஆகியே வருவார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறாரு. ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் வக்ர நிலையை அடைகிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு வக்ர நிலை தொடக்கம் 19/6/2024 அன்னைக்கு கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமை. மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாத கும்பராசியில் ஆனி மாதத்துக்கு அது 5ஆம் தேதி வக்ர நிலையை அடைகிறாரு. சரி, வக்ர நிவர்த்தி என்னைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா? 4/11/2024 திங்கட்கிழமை மத்தியானம் 3:22 சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு கும்பராசியில் வராரு. அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் 19. இது சற்றேறக்குறைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது 140 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதில் இந்த ட்ரிப்பு 3 வருஷம் இருக்கிறாரு. வக்ரமாகிறது 140 நாள் இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடம் வரக்கூடியது, அதாகப்பட்டது ஆனி மாதம் 5ஆம் தேதி. அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நிலை நடையில சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் 9ஆம் இடத்துல வரும்போது, சனிக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் 140 நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார்? என்ன சாமி இதில் நீங்கள் வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா, இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம். எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு, 3ல் வக்ர நிலை அடைகிறாரு, சதய 1ஆம் பாகத்தில் வரார். பட் அந்த 140 நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள். எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள். அவர் வலு இழக்கிறார், ரிட்ராகேஷன் ஆகிறார். சரி,
அடுத்தது இந்த சனி வக்ர நிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி. மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், அடுத்தது ரிஷப ராசியில் குரு பகவானும், அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவானும். அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாகப்பட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார். இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறாரு. இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் எச்சரிக்கையாக எந்தெந்த ராசிகள் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதரோட வாழ்வுகளையும் அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி. ஏழரை சனின்னா ஒவ்வொரு ராசியிலையும் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம் இருக்கக்கூடியது ஏழரை சனி. இதை பொறுத்தளவுக்கு சனி பகவானை பொறுத்தளவுக்கு 4 ரவுண்டு வருவார். ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கண்டச்சனி, 4வது ரவுண்டு மரணச்சனி. அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி யாருக்கு வருது, அஷ்டமத்து சனி வருது, யாருக்கு ஏழரை சனி வருது. அப்போ எந்தெந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பார்ப்போமா? இப்போ பொறுத்தளவுக்கு கடக ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி. அப்போ 8ஆம் இடம்ன்றது அஷ்டமத்தில் சனி வரும்பொழுது வண்டி வாகனங்களில் கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது எந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அதில் பாதி 4, அர்த்தாசிரம சனி. இது சற்றேறக்குறைய 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 140 நாள். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருக்கணுமா? எச்சரிக்கையோடு இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் வேறு எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் சாமி அப்படின்னாக்க மகர ராசி. மகர ராசிக்கு கடந்த 5 வருஷமாகவே போட்டு ஆட்டி படைச்சாச்சு. இப்போ பாத சனியாக வராரு. அப்போ மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது கும்பராசி. கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி. ஜென்மச்சனியை பொறுத்தளவுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, யூரின் இன்ஃபெக்ஷனரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கால் எலும்புகள் மஜ்ஜைகள் வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கும்பராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி. மீனராசிக்கு பொறுத்தளவுக்கு விரய சனி நடக்குது. இந்த விரயம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அசுப விரயங்கள், வண்டி வாகனங்கள் விபத்து, விபத்துனால ஆக்சிடென்ட்னால பொருளாதார செலவுகள், மருத்துவ செலவுகள், அதே போல் பிரச்சனைகள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி உண்டான இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? கண்டிப்பாக பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.